கச்சத்தீவு மீட்பு. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றால் கச்சத்தீவினை மீட்டெடுப்பதுதான் ஒரே தீர்வு என்பதில் இந்திய பிரதமர் வேட்பாளர் தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக உள்ளது. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றால் கச்சத்தீவினை மீட்டெடுப்பதுதான் ஒரே தீர்வு என்பதில் இந்திய பிரதமர் வேட்பாளர் புரட்சித் தலைவி தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக உள்ளது. 1960ஆம் ஆண்டைய பெருபாரி வழக்கினை மேற்கோள் காட்டி இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு திருத்தம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றாமல் 1960ஆம் ஆண்டைய பெருபாரி வழக்கினை மேற்கோள் காட்டி இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு திருத்தம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றாமல் இந்திய நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவை 1974 மற்றும் 76ஆம் ஆண்டைய இந்திய இலங்கை ஒப்பந்தங்களின்படி இலங்கை நாட்டிற்கு தாரை வார்த்தது அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்று அறிவிக்க கோரி கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் 2008ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்துள்ளார்கள். இந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் உள்ளது. இந்திய நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவை 1974 மற்றும் 1976ஆம் ஆண்டைய இந்திய இலங்கை ஒப்பந்தங்களின்படி இலங்கை நாட்டிற்கு தாரை வார்த்தது அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்று அறிவிக்க கோரி கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் 2008ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்துள்ளார்கள். இந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் உள்ளது. தமிழக மீனவர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் கச்சத்தீவினை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய பிரதமர் வேட்பாளர் புரட்சித் தலைவி தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்கும் மத்திய அரசு எடுக்கும் தமிழக மீனவர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் கச்சத்தீவினை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய பிரதமர் வேட்பாளர் தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்கும் மத்திய அரசு எடுக்கும்.